அன்று காலை வெகு காலத்துக்கு பின்னர் இலங்கை வானொலியில் முஸ்லிம் சேனல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்று எண்ணத்துடன் வானொலி பெட்டியை பட்டனை தட்டிவிட்டேன். சமி யூசுப் உடைய அல்லாஹும்ம சல்லி முஹம்மத் பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. அதனை கேட்டுக்கொண்டே எனது அலுவல்களில் ஈடுபடுகின்றேன். அந்த பாடல் முடிவுற்று ஏனைய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாங் கொண்டிருந்தன. ஆனாலும் எனது தலைக்குள்ளால் அந்த அழகிய பாடலின் வரிகள் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்த நெஞ்சை வருடும் பாடல்களை கேட்கும்போது ஏற்படும் மன உணர்வு அது. மனதுக்குள்ளால் அந்த பாடல் திரும்ப திரும்ப மீட்டப்படுகின்றது. அதன் ஆக்கிரமிப்பு எனது வாயையும் வந்தடைகின்றது. நான் உணராமலேயே முயற்சிக்காமலேயே எனது வாய் அமைதியாக முணுமுணுக்க துவங்குகின்றது. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத். வானொலியில் மற்றுமொரு நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கா இசை எனது காதுகளை எட்டவே நான் சுய உணர்வு வந்தேன். என்றாலும் என்னால் அல்லாஹும்ம சல்லி நான் மட்டும் நிறுத்தவே முடியவில்லை. அப்போது இறைதூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு வாக்கு எனது மனக்கண் முன்ன வந்து நின்றது. என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்பவன்ட அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். இது நான் பலமுறை கேள்விப்பட்ட நபிமொழி. என்றாலும் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இந்த நபிமொழியை ஞாபகப்படுத்தும்போது அதற்கு வேறொரு அர்த்தம் இருப்பதாக எனதுள் உறுதியாக கூறியது. உள்ளத்தில் ஒரு வகையான உத்வேக புத்துணர்ச்சியும் வந்து குந்திக் கொண்டது. பல நல்ல விடயங்களை நாம் அன்றாடம் கேட்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் தான் அவ்விடயங்கள் எமது உள்ளங்களுக்குள்ளால் ஊடுருவி எங்களது உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த ஹதீஸ் உள்ளத்தில் நுள்ளி ஊடுருவ ஆரம்பித்திருக்கின்றது என்பதற்கான அறிகுறிகளை நான் காண ஆரம்பித்ததும் அந்த ஊடுருவலுக்கு இடைஞ்சல் விளைவிக்காமல் அந்த உணர்வுக்கு தீனி போட ஆரம்பித்தேன். சிந்தனைகள் என்னை ஆட்கொள்ளும்போது நான் வழமையாக சென்றமரும் புளிய மரத்தடிக்கு விரைந்தேன். அங்கே போடப்பட்டுள்ள பலகையாலான பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு சற்று தூரத்தில் இருக்கின்ற அழகிய சிறிய குளத்தில் கண்களை மூழ்க விட்டேன். அந்த அழகிய காலை நேரக் கதிரவனின் கிரணங்கள் அந்த நீரிலே பட்டு நாற்புறமும் சிதறி ஓடிக் கொண்டிருந்தது. குளத்தின் நீரை பார்த்தேன். வானத்தின் நீளமும் உள்ளத்தின் வெண்மையும் அதிலே முழுவதுமாக பிரதிபலித்தது. இப்படித்தான் சில விடயங்கள் சூரிய ஒளிபட்டு தெரிப்பது போல உள்ளத்திலே பட்டு தெரிப்படைகின்றன. அவை ஒரு போதும் உள்ளத்தினுள் சென்றடைவதில்லை. ஆனால் சில விஷயங்கள் எமது உள்ளத்தினுள்ளால் ஊடுருவி வானத்தின் நிறம் குளத்திற்கு அழகை கொடுப்பது போல எமது வாழ்க்கைக்கும் ஒளியை கொடுக்கின்றன. அந்த ஹதீஸின் மீது மீண்டும் என்னுடைய கவனம் குவிந்தது. நபி மீது ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கின்றான். இதன் உண்மையான அர்த்தம் என்னவாக இருக்கும் என சிந்திக்கலானேன். சற்றே ஆழமான சிந்தனையின் பின்னர் மூளையில் மின்சாரம் பாய்வது போல் உணர்ந்தேன். நான் அமர்ந்திருந்த பெஞ்சிலிருந்து எழுந்தே விட்டேன். ஒருவகையான இன்ப அதிர்ச்சி, பரவச நிலை. அதே நேரம் உடல் சற்று நடுங்கவும் ஆரம்பித்திருந்தது. எனது இந்த நிலைக்கான காரணத்தை நீங்களும் அறிந்தால் நிச்சயமாக நீங்களும் அந்த நிலைமைக்கு ஆளாவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த மரநிழலிலிருந்து சற்று விலகி வானத்தை நோக்கி அண்ணார்ந்து பார்க்கிறேன். எனது இரு கைகளும் அகல விரிகின்றன. எனது உள்ளங்கைகள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தன. சப்தமாக அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத என்கிறேன். கண்களின் ஓரங்களில் நீர் கசிவதை உணர்ந்தோன் உள்ளம் மென்மையடையும் போது கண்கள் பணிவது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கும் அற்புதமான ஒரு சமன்பாடு. இது எனது மாண்புமிக்க நபியின் மீது கொண்ட அன்பினால் வந்த கண்ணீரா, அல்லது என்னுடைய மகத்துவமிக்க ரப்பின் இரக்கத்தை உணர்ந்ததால் வந்த கண்ணீரா? எனக்குள் நானே குழம்பி போனேன். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. எனது மூளையில் தட்டிய அந்த பொறிதான் இந்த கண்ணீரின் துவக்க புள்ளி. அதனைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் உணர்ந்து பாருங்கள். வெறுமனே கேட்பதை விட வாசிப்பதை விட சற்று நேரம் அதிகமெடுத்தேனும் உணருதல் மிக பாரிய ஞானத்தை எங்களுக்குள்ளால் ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். நபி மீது சாந்தி அமைதி உண்டாகட்டும் என நான் ஒருமுறை கூறுகின்றேன். இதன் போது நான் பயன்படுத்துவதோ ஓரிரு வார்த்தைகளைத்தான். அதற்கு பகரமாக எல்லாம் படைத்து பரிபாலித்து வளர்த்து வருகின்ற அல்லாஹ், உலகங்கள் அனைத்தினதும் அதிபதி, தனது அதிகாரத்தின் மீதே அனைத்தையும் வைத்திருக்கின்ற அரசன், எதையும் ஒரு சொல்லால் சாதிக்க கூடிய மாட்சிமை மிக்க ரப்பு, அதுமட்டுமல்ல மிக பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தையே படைத்து அதன் ஒழுங்கில் எந்த கோளாறும் ஏற்பட்டுவிடாமல் பரிபாலித்து வரும் மிகச் சக்தி வாய்ந்த நாயன், அவனது அடிமையான மிக சிறிய அற்பமான பலவீனமான தவறு செய்வதையே தனது வேலையாக கொண்ட என்னை பார்த்து உனக்கு சாந்த உண்டாகட்டும் என 10 முறை கூறுகின்றானே, அவை எவ்வளவு கருணையுள்ளவன், தயாளன். இந்த உணர்வு மட்டும் என்னை பரவசப்படுத்தவில்லை, வதற்கும் மேலாக உள்ளங்களை தன்னுடைய விரல்களில் இடையில் வைத்து கொண்டு அவன் விரும்பியவாறு புரட்ட ட்ரப்பு என்னை பார்த்து உன்மீது சாந்தி உண்டாகட்டுமெனச் சொன்னால் எனது உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகளுக்கு என்ன நடக்கும்? அந்த இறைவனே கட்டளையிட்ட பின்னர் எனதுள்ளத்தில் கவலைகளுக்கு என்ன வேலை இருக்கின்றது? நிச்சயமாக உள்ளத்தில் சந்தோஷத்தையும் அமைதியையும் தவிர வேறு எதுவும் குடிகொள்ள முடியாது என நான் உணர்ந்தேன். இந்த இரண்டு உணர்வுகளும் கலக்க நான் வானத்தை பார்த்து கைகளை உயர்த்தி ஸலவாத்தை சொல்லும்போது அவனது அமைதியும் சாந்தியும் என்னுள்ளத்திலே நுழைந்து நிரந்தரமாக குடிகொண்டு விட்டதாகவே உணர்ந்தேன்.
அதன் விளைவுதான் என்னுடைய கண்களில் நீர்க்கசிவு. நீங்களும் ஒருமுறை கண்களை மூடி மேற்படி உணர்வுகளை உங்களது உள்ளத்தில் பதியச் செய்து ஒருமுறை சலவாத் சொல்லிப் பாருங்கள். உங்களாலும் பல புதிய உணர்வு நிலை அடைய முடியும். அல்லாஹ்வே அனைத்தையும் களை அறிந்தவன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த புத்தகம் இதேபோன்று பல்வேறு கதைகளை அடக்கி உள்ளது. இந்த புத்தகத்தில் பல்வேறு சம்பவங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. நான் சில சம்பவங்களை மட்டுமே உங்களிடம் எடுத்து கூறுகிறேன். அழகான புத்தகமான இதன் பெயர் உள சுமையை இறக்கிவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுதியவர் MT எம்மளவி.